என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. ஏனென்றால் இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியானது மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு செய்தி. உன்னுடைய வாழ்க்கை வயதான ஒருவரால் நாளைய விடியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். இந்த வராகி முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல நினைக்கும் நேரம், எக்காரணம் கொண்டும் அதை நீ தவிர்க்காமல் என்னவென்று பெற்றுக்கொள்ள முன் வந்து விட வேண்டும். நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியென காண வேண்டிய காலம் கைகூடி வந்து விட்டது. உனக்காக உன் அம்மா ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? உன்னை சுற்றி உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை யாரும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாதல்லவா? நடப்பதையெல்லாம் நமக்கென்று நாம் எதிர்கொள்ளும் இந்த காலம் இனி என்னவாகும் என்று எல்லாம் நினைத்து பதற வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கான நேரங்களும் உனக்கான சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் உடனிருக்கும் பொழுதிலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் உனக்கு நல்வழியை காண்பிக்கவும் உன் வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்கவும் நல்லபடியாக ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் தெய்வம் முன்னிற்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக என்னவென்று எண்ணிக்கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் எதையும் நினைத்து நாம் கலங்கக்கூடாது. இனி நமக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராதது கூட சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நமக்கென நடந்து விடும் பொழுது அதையெல்லாம் எதிர்பார்த்து நாம் எப்பொழுதும் எதற்காகவும் ஏங்கி நிற்கக்கூடாது. நடக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளவும் நடக்காத பொழுது தேற்றிக்கொள்ளவும் நீ பழகிக்கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலுமிருந்து உன் தாயின் அன்பு உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நாளைய விடியலில் ஒரு வயதான ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார், அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க போகிறார் என்றால் நிச்சயமாக இதை நீ ஒருபோதும் இல்லை என்று மறுக்க முடியாது. என் குழந்தையே, எந்நாளுமே இந்த தெய்வம் உனக்கு சொல்லக்கூடிய காரியங்களில் ஏதேனும் உனக்கு குழப்பம் இருக்கிறது என்றால் ஒரு முறைக்கு இருமுறை வேண்டுமானால் நீ என்னவென்று சோதித்து பார். நிச்சயமாக உனக்கு அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்துவிடும். எதையுமே தவறாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு புரிதலும் உனக்கு கிடைத்துவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை சரியென நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உனக்கு நல்லது நடப்பதையும் நீ கண்டு கொள்ள முடியும். என் தங்கமே, சரியோ தவறோ எது வருகிறது, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்று எல்லாம் நினைத்து எதற்கும் பதறிக்கொண்டிருக்காமல் எதையும் ஏற்றுக்கொள்ள நீ ஒரு முறை துணிந்து பார். நிச்சயமாக உனக்கு நன்மைகள் பல நடக்கும். அதற்கு பின்னால் வருகின்ற சோதனைகளும் உன்னை பார்த்து கண்டு பயந்து ஓடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்கி வாழ்க்கையில் தொலைத்ததை எல்லாம் நினைத்து இனிமேல் வருந்தாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். வராகி உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அடுத்த நிலை என்னவென்று நீ உணர வேண்டிய காலம் உனக்கு வந்து விட்டது. பல புரிதல்களோடு எதையும் செய்யும் மனநிலை கொண்ட உன்னுடைய வாழ்க்கையானது
இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஆரம்பத்தில் வாழ்க்கை அதிகமான பயத்தை உனக்கு கொடுத்திருக்கலாம், அதிகமான சோதனைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது எல்லாம் அதனை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை உனக்கு தந்திருக்கிறது. இதையெல்லாம் எதிர்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது. இதை கொண்டு நீ உன் வெற்றியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இதை கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டும். தெளிவில்லாமல் எதையும் எண்ணி கலங்கியது எல்லாம் போதும். இனி தெளிவான எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றுதான் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் இந்த வராகி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வயதான ஒருவர் என்பவர் நிச்சயமாக அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த உதவியையும் செய்து விடுவது கிடையாது. ஆனால் அதையும் மீறி உனக்கு ஒரு உதவி கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்றால் அது எல்லாவற்றிற்கும் பலனானது உன்னுடைய உழைப்பும் உயர்வும் தான். உன்னுடைய உழைப்பினால் நீ பெறக்கூடிய உயர்வு மற்றவர்களின் வாயை அடைத்துவிடும். நீ எந்த விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து பறித்தாலும் உன்னுடைய உழைப்பை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறித்துவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இழந்ததையெல்லாம் நீ மீட்டெடுக்க நினைக்கும் நேரமாக அது மாறி இருக்கும். நாம் கைவிட்டதையெல்லாம் நம் தெய்வத்தினுடைய அருளோடு என்னவென்று நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை நாம் கொண்டு வந்துவிட வேண்டும். வராகி என்பவள் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கான முற்றுப்புள்ளியினை வைக்க துணிந்துவிட்ட இந்த நேரம் எல்லாவற்றையும் கடந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய மனநிலை எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக இருக்கிறது என்றால் அதன் பிறகு யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது. ஆனால் உன்னுடைய மனநிலை உனக்கு எதிராக இருந்தது என்றால் எவ்வளவு நல்லது நடந்தாலும் அது உனக்கானதாக மாறாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உடன் இருக்கும் பொழுது எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. பாவங்களை சேர்த்து கொண்டே இருக்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மைகளை அடைந்துவிட முடியாது என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து நமக்கான நன்மைகளை நாம் எப்பொழுதும் பெற வேண்டியது அவசியமல்லவா? துன்பத்தில் இன்பத்தை காண தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு மேலே வந்துவிட முடியும். அவனால் மட்டுமே அதை சாதிக்க முடியும் என்பதனை மறக்கக்கூடாது. வராகி உனக்காக உடனிருந்து சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக புரிந்து கொள். உனக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய மன நிறைவை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும்போது உனக்கு எப்பொழுதும் வெற்றியின் கோலம் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை சுற்றி வந்து விட்ட பிறகு அடுத்தது என்னவென்று நீ யோசித்திருக்க வேண்டும். நாம் எதுவாக நம் வாழ்க்கையை மாற்றப் போகிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் உன்னை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இது காலமும் நாம் பட்ட அவமானங்களையும் நாம் கண்ட தோல்விகளையும் மற்றவர்கள் எள்ளி நகையாடி இருக்கலாம். ஆனால் இனிமேல் தெய்வத்தின் அருளாலும் தெய்வத்தின் உதவியாலும் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நிச்சயமாக பெருமைப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை அது தரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. வராகி என்பவள் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு என்ன சொல்லி தந்திருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் நீ உனக்கானதை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு என்னவென்று தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். தெய்வத்தின் அன்பினால் உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அடுத்த நிலையை உன் வாழ்க்கை என்று மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம்
உனக்கு எப்பொழுதும் ஆரம்பித்து தொடங்கிவிட்டது. உனக்கான வாழ்க்கையும் உனக்கான உண்மைகளை உனக்கு தரத் தொடங்கிவிட்டது. எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை விட்டுவிடாமல் நீயும் வாழ்க்கையை மேலேற்றி கொண்டு வர தொடங்கிவிட்டாய். இதையும் தாண்டி நாம் இனிமேல் எதையுமே இழக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நாம் எதையும் கைவிட்டு விடக்கூடாது. மேலும் மேலும் நம்மை சோதிக்க நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் சாதனைகளை புரிந்து வாழ்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்த பிறகுதான் அம்மா உனக்கான நல்ல வார்த்தைகளை நான் இதன் மூலமாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன். நீ எந்த இடத்திலும் பின்வாங்கிவிடக்கூடாது. எந்த நிலையிலும் பதற்றத்தோடு நீ இருக்கக்கூடாது. உனக்கு வெற்றி என்பது எங்கிருந்து கிடைக்கும் என்று சொல்லி என் குழந்தை இனி ஒருபோதும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ இனிமேல் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு எடுத்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி இனிமேல் உனக்கு வரக்கூடிய எல்லாவற்றிலும் முன்னின்று ஒவ்வொன்றையும் சொல்லிவிட நினைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வெற்றியையும் நான் கண்கூடாக காண நினைக்கின்றேன். உன்னுடைய வெற்றியை என்னவென்று பார்த்துவிட்ட பிறகுதான் இங்கிருந்து நான் செல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற சோதனைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. அடுத்த நிலைகள் நமக்கு என்ன சொல்லுமோ ஏது சொல்லுமோ என்ற பதற்றங்களை எல்லாம் போக்கி இனி நமக்கு என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நம்மை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, நாளைய விடியும் பொழுது அமாவாசையினுடைய விடியல், மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் அமாவாசையின் விடியலாக கிடைத்திருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக நான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உனக்கு ஓர் அதிர்ஷ்டம் இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இன்று அமாவாசை நாளில் உன்னுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய முன்னோர்களில் ஒருவர், ஒரு வயதான ஒருவர் உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய துடித்து கொண்டிருக்கின்றார். இவரினுடைய உதவியால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பல மனிதர்களினுடைய உண்மையான எண்ணங்கள் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எது நடந்தாலும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இது போன்ற நேரம் உனக்கு இந்த மனிதர்களினுடைய ஆசிகளை பெற்று கொடுக்காமல் தேவையில்லாத விஷயங்களை உனக்கு சொல்லி நின்றது என்று நீ வருத்தப்பட்ட பொழுதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய முன்னோர்கள் உன் வீட்டை தேடி வந்திருக்கும் பொழுது அவர்களை உள்ளே வரவேற்க நீ உன்னுடைய வீட்டை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நேரத்தை நிச்சயமாக எப்பொழுதும் முன்னின்று நீ வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் நான் இருக்கிறேன் என்பதும், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதும் எப்பொழுதும் உன் மனதிற்குள் தெளிவில் இருக்கட்டும். என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை கலங்காதே. வராகி இருக்கும்போது இனி உனக்கு கலக்கம் எப்பொழுதும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் நாளை அமாவாசையின் விடியல் வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற நேரம் உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும், அதே நேரம் வெள்ளிக்கிழமையில் தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களையும் நீ நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டிய காலகட்டம் இது என்பதனை மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி உனக்கான நேரங்களை எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தி பேரானந்தம் கொண்டு உன்னை வாழ வைக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதையெல்லாமும் நாம் கடந்து வரக்கூடிய இந்த காலங்களை எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் உனக்கு தருவது இனி எப்பொழுதும் உன்னை ஆச்சரியப்படுத்துகிறது என்பதனை மறக்காதே.
என் பிள்ளையே, வராகி என்பவள் உன்னோடு உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த காலங்களில் உன்னை நல்வழிப்படுத்துவதும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தந்து உன்னை வாழ வைப்பதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை வேறறுப்பதும் சுற்றி நின்று வேண்டும் என்றே உனக்குள் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை எல்லாம் விரட்டி அடிப்பதும் என்னுடைய மிகப்பெரிய கடமை. அதை நான் செய்யாமல் ஒருபோதும் உன்னை விட்டு நான் விலகி நிற்க மாட்டேன். இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்வது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் விஷயங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையும் எண்ணி என் பிள்ளை இனிமேல் நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கான நேரங்கள் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்துவது போல உன்னை எப்பொழுதும் அது மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு சில தேவைகள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அதை என்னவென்று வெளிப்படையாக உனக்கு சொல்ல தெரியவில்லை. என்னவோ கிடைத்தால் போதும் என்பது போன்ற மனநிலை சில நேரங்களில் உனக்கு வந்து விடுகின்றது. இதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் தெரிந்து எப்பொழுதும் போல என் பிள்ளை நிச்சயமாக நீ மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? இன்றோடு உனக்கு இது போன்ற கஷ்டங்கள் எதுவென்றாலும் அவை எல்லாமுமே உனக்கு உன்னை விட்டு நீங்கி மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்கிட வேண்டிய தேவையும் இல்லை அல்லவா? நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து இனி ஒருபோதும் நீ விலகிச் செல்ல வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் இடம் வாழ்க்கையின் வெற்றியை நாம் உணரும் இடம் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கு. எப்பொழுதும் இந்த தாய் உன்னை அரவணைக்க காத்திருப்பாள். நாளைய விடியும் பொழுது அமாவாசையினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய விடியலாக உனக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய நேரம் காலை பொழுது. நீ அமாவாசையினுடைய முன்னோர்களை வணங்கும் அந்த விஷயத்தை நடத்தி முடித்து விட்ட பிறகு அப்பொழுது உன் வீட்டு வாசலில் நீ கோலமிட வேண்டாம். மாலை நேரம் லக்ஷ்மி தாயானவளை வழிபடு. அப்படி இல்லையா, காலையில் தெய்வத்தை வழிபட்டு விட்டு மாலையில் முன்னோர் வழிபாடு செய். எதுவென்றாலும் சரி, உனக்கு மனதில் நம்பிக்கை இருந்தால், இவர்களின் மீது உனக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால், உண்மையில் இவர்கள் செய்வார்கள் என்ற புரிதல் இருந்தால் மட்டும் அதை நீ என்னவென்று செய்துவிட்டால் போதும். மற்றபடி எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த சோதனைகளை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. அம்மாவின் அன்பும் அரவணைப்பும் உன்னை எப்பொழுதும் பேரானந்தத்திற்குள் கொண்டு வந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கும் விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் போல பேரானந்தப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். அம்மாவின் அரவணைப்பு நாளைய விடியல் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக மாற்றி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தின் அரவணைப்பு உனக்கு கிடைக்கும் இந்த காலம் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதில் நீ கலங்க வேண்டாம். தயக்கம் வந்தாலும், வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீ வெற்றி பெற வேண்டிய மனநிலைக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இனி நடக்கும் நல்லது உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னாலும் இந்த தாய் உனக்காக வருகின்ற இந்த நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னை மாற்றிக்கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய விஷயங்களை நான் நடத்தி விடுவேன். எது நடக்குமோ அதை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னாலும் என்னை தேடி நான் உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் உனக்கு எந்த நேரமும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்க வேண்டாம். இந்த தாய் உன்னை தேடி வந்து உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பது உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு
மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பது என்றும் உன் வெற்றியின் உச்சம். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.